சிம்ம லக்கணம் அப்படின்னாலே, சிம்ம ராசி என்றாலே அது வந்து ஒரு கம்பீரம். சிங்கம் அல்லவா? காட்டுக்கே அரசன். வீட்டுக்கும் அரசனாக சில பேர் இருப்பாங்க. நாட்டுக்கும் அரசனாக இருப்பாங்க. காட்டுல அரசனாக இருப்பவர் சிங்கம். அது மாரி சிம்மம் ராசி நேயர்கள் லக்னத்தில் பிறப்பவர்களுடைய குணம் பொதுவா நல்லவர்கள். கொஞ்சம் கண்டிப்பானவர்கள். தன்னை வந்து முதன்மைப்படுத்திக் கொள்வதில் ஆர்வம் உள்ளவர்கள். நான் முன்னாடி இருக்கணும். நானே முதன்மையானவன். அப்படின்னு அவங்க பிறந்த காலத்திலிருந்து அவங்களுடைய குணங்கள் வந்து முன்னோக்கி செல்வதை நோக்கியே இருக்கும். அதாவது உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த லட்சியங்கள் அப்படிங்கிற மாரி அடிப்படையில இருப்பாங்க. முதன்மை பதவிகள் வைக்கக்கூடியவங்களும் அவங்க தான். எளிமையா, சாதுவா இருக்கிற மாரி இருப்பாங்க. திடீர்னு கோவப்பட்டுருவாங்க. இது அவங்களுடைய இயல்பான குணம். அவங்க குணத்த நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ரொம்ப எளிமையாவே அவங்கள்ட்ட நெறைய நல்ல விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா, அவங்க உயர்ந்த சிந்தனை உள்ளவங்க, உயர்ந்த லட்சியம் உள்ளவங்க, உயர் பொறுப்புகளை விரும்பக்கூடியவர்கள். இவர்கள் அனைவருக்குமே கல்வி நிச்சயமாக வரும். ஏன்னா, அவங்களுடைய வாக்குஸ்தானாதிபதி புதன். அதனால கல்வி சிறப்பாகவே இருக்கும். உயர்ந்த கல்வி நிலைக்கு வருவாங்க.